வணக்கம் மக்களே, நீங்க பார்த்திருப்ப சேனல் ஃபை சினிமா. நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு சினி செய்திகள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தளபதி பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். தளபதின்னு சொன்னோன்னா நம்ம விஜய் அப்படின்னு நினைக்காதீங்க. சூப்பர் ஸ்டார் நடிச்ச தளபதி படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ இந்த ரீ ரிலீஸ் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல. ஏன்னா இந்த வருஷமே நிறைய படங்கள் ரீ ரிலீஸ் ஆச்சு. முக்கியமா வந்து கில்லி படமா இருக்கட்டும், அப்புறம் ரஜினியோட பர்த்டே இன்னைக்கு தளபதி படத்தையுமே வந்து ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி 2.5 கோடி வந்து வசூல் அடிச்சிருக்கான். சோ இந்த வருஷம் வந்து ரீ ரிலீஸ் ஆன படங்கள்லயே கில்லி படத்துக்கு அப்புறமா வந்து சூப்பர் ஸ்டாரோட தளபதி படம் தான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் கொடுத்திருக்கு. சோ இதே மாதிரி வேற எந்த ஹீரோவோட படம் வந்து ரீ ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த அப்டேட் வந்து ராகவா லாரன்ஸ் பத்தி. ராகவா லாரன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? சோ எனக்கு வந்து அவரோட டான்ஸ் தான் ஞாபகம் வரும். அதுக்கு அடுத்ததான் வந்து ஞாபகம் வர்றது வந்து காஞ்சனா படம். ஏன்னா முனில ஆரம்பிச்சு காஞ்சனா 3 வரைக்குமே வந்து வெற்றிகரமா படம்லாம் எடுத்து முடிச்சிட்டாரு. அடுத்ததா காஞ்சனா பார்ட் 4 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருமே ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, காஞ்சனா 4ஓட ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து இப்போ போயிட்டு இருக்கான். சோ அதை ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா அதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த காஞ்சனா 4ல வந்து பூஜா ஹெக்டே தான் பேயா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியுமே நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா பூஜா ஹெக்டே இப்பதான் ரீசெண்டா தளபதி 69 ரெட்ரோ படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததான் இந்த காஞ்சனா 4ல நடிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பூஜா ஹெக்டே பேய் கேரக்டர் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்றதும் தெரியல. சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்ததா வந்து நம்ம அஜித் பத்தின ஒரு அப்டேட் தான். அஜித் அவர்கள் வந்து இப்போ விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படங்கள்ல வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ அடுத்ததான் வந்து அவர் கார் ரேஸ்லயுமே வந்து கலந்துக்க போறாரு. அதனால ஒரு 1 இயர்க்கு வந்து சினிமாக்கு குட் பை சொல்ல போறாராம். சோ இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சுல்ல. இந்த நிலையில தான் வந்து அவர் சென்னையில இருந்து வந்து துபாய் போறதுக்காக வந்து ஏர்போர்ட் போயிருக்காரு. அந்த இடத்துல ரோபோ சங்கர் வந்து அஜித்தை மீட் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ரோபோ சங்கர் வந்து இன்ஸ்டா பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. சோ அந்த போட்டோஸ் வீடியோஸ் தான் இப்போ வந்து சம்மர் ட்ரெண்டிங்லயுமே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம புது வருஷம் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு வந்து ஏகே கூட ஒரு சந்திப்பு அப்படின்னுமே போட்டிருந்தாரு. சோ இந்த மாதிரி வந்து அவர் நினைச்சு பார்த்தாரேன்னு தெரியல. நியூ இயரோட ஸ்டார்டிங்லேயே இவ்வளவு பெரிய கிஃப்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த நியூ இயருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்ததா 4th அப்டேட் வந்து விடாமுயற்சி படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான். எனக்கு வந்து இப்போ எப்படா பொங்கல் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துருச்சு. பட் செலிப்ரேட் பண்றதுக்காக இல்ல, இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக. ஏன்னா விடாமுயற்சி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்து மத்தியிலுமே இருக்கு. இந்த நேரத்துல பார்த்தா ஒரு பிரபல பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விடாமுயற்சி படம் பொங்கல் எனக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ என்னப்பா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் வந்து இன்னும் முடியலையா. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. பட் இருந்தாலுமே அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா பொங்கலுக்குள்ள எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களுமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இது மாதிரி சினி செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் ஃபை சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.